வச்சு வரக்கூடிய நட்சத்திரம் உறவுகளாக வரக்கூடியது. நமக்கு நடந்திருக்கக்கூடிய நல்ல சுபகாரியங்கள் எந்தெந்த மாதங்களில் நடக்கும், எந்தெந்த உறவுகள் வந்து நமக்கு துணை செய்வாங்க, அதெல்லாம் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை யாருக்கு சொல்லித்தரல, பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா? நான் பாடம் நடக்க வரல, பதிவு செய்யறதுக்கு வந்திருக்கேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நீங்களும் அதை பயன்படுத்திக்கலாம். அப்போது இப்போ வந்து இது ஒரு பெண் பிறந்த தேதி. அப்போது இந்த பெண் வந்து 12/6/1987 பிறந்திருக்காங்க. இந்த 12/6/1987 கூட்டுறப்போ 34 வரும். 34ங்கிறது பொதுவாக 7. அப்போது இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம வந்து ஒரு திருமணத்தோடைய அமைப்பில் யார் வரனா வருவாங்க, யார் எப்படி வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இல்லை, ஃபஸ்ட்டு திருமணம் ஆகுமான்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான். இப்போ பொதுவாக அவங்க பிறந்திருக்கிறது வந்து 12/6. இந்த 12ங்கிறது வந்து நமக்கு சந்திர சூரியனை குறிக்கக்கூடியது, 6ங்கிறது சுக்கிரனை குறிக்கக்கூடியது, அதுக்கடுத்தது சூரியன், அதுக்கடுத்தது செவ்வாய், அதுக்கடுத்தது சனி பகவான், அதுக்கப்புறம் கேது பகவான். அப்போது இங்கே முன்னாடி வந்து நமக்கு மங்கள கிரகம்னு சொல்லக்கூடிய 2 கிரகம் வந்துருச்சு. எப்படி? குருவும் வந்துட்டாரு, 3ங்கிறது. இது 2 சேர்த்துனீங்கன்னா குருச்சந்திர யோகம். சந்திரன் சூரியன் தான் குருவை தரக்கூடியவர். ஏன்னா சந்திரங்கிறது தாய், சூரியங்கிறது தந்தை. அப்போ அந்த 6ம் 10ம் சேர்ந்தா 16. அப்போ இந்த 16ங்கிற குழந்தையை தரும். அப்போ இந்த 3ஆம் தேதி பிறந்தவங்களோட அமைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த தாய்மை உணர்வு அந்த பொண்ணுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தேதி சொல்லிடுது. அப்போ இந்த தேதியிலேயே தான் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. இதில் எல்லாத்துக்கும் இப்படி ஆகுமானா அதுக்கு விளக்க பின்னாடி சொல்கிறேன். அதே மாதிரி 6ங்கிறது சுக்கிரன். அப்போ குருவுக்கு பின் சுக்கிரன் கலத்தரத்தை தருவார். எப்படி? குருவுக்கு பின் இருக்கும் சுக்கிரன் கலத்தரத்தை தருவார். அப்போ அதில் ஒரு பிரச்சனை வராது. அப்போ இந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகும். சரி, அதுக்கடுத்தது சூரியன். சூரியன்கிறது நமக்கு வந்து வரத்தை தரக்கூடியது. தெய்வம் தானே வரம் தரும். நம்ம 5ஆம் இடம் தானே சூரியன், அதுதானே குலதெய்வம். அப்போ சூரியங்கிறது வரத்தை தரக்கூடியது. அதுக்கடுத்தது செவ்வாய். செவ்வாய்ங்கிறது மங்களத்தை தரக்கூடியது. அதுக்கடுத்தது சனி பகவான். சனி பகவான்கிறது வாழ்க்கையை தரக்கூடியவர், ஜீவனம். அதுக்கப்புறம் கேது, அதில் பொறுமையை தரக்கூடியவர். அப்போ இதெல்லாம் கூட்டுறப்போ 34ன்னு வருது. அப்போ தைரிய வீரியம் ஜெயிக்குது. 3ங்கிறது தைரிய வீரியம், 4ங்கிறது சுகம். அப்போ அங்கே தைரிய வீரியம் சுகம் அனுபவிக்கக்கூடிய ஆள். இது வந்து இந்த எண்ணிக்கைக்கு உண்டான பலன் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இதில் எப்படி அதை வந்து நம்ம அந்த கட்டத்தோட, ஒரு ஜாதக கட்டத்தோட எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறது. அப்போ முதல்ல 1 2 வந்திருக்கா, அதுக்கு 1ஐயும் 2ஐயும் இணைக்கிறோம். அதுக்கப்புறம் 6 வந்திருக்கா, அதுக்கப்புறம் 6ஐ இணைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் 6, அந்த 6க்கு 6 நம்ம இணைக்கிறோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் பலமாயிருது. ஜாதகத்தில் 2ஆம் இடமும், அதாவது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் பலமாயிருது. அந்த பொண்ணுக்கு வந்து மிதுன லக்னம், இந்த ஜாதகிக்கு மிதுன லக்னம். அப்போ மிதுன லக்னத்துக்கு நமக்கு 2ம் 6ம் பலமாயிருது. ஏன்னா இந்த 2ஆம் இடத்துக்கு இந்த 6ஆம் இடம், லக்னத்துக்கு 7ஆம் இடம். அப்போ இங்கே எண்ணிக்கையில் வந்துடுது, 3ங்கிறது ஃபஸ்ட்டே வந்துடுது. அப்போ பலமாயிருது. அப்போது இந்த மாதிரி கட்டத்தை, அந்த தேதிக்கு பிறந்த கட்டத்தை இணைக்கணும். தேதிக்கு பிறந்த கட்டத்தை இணைக்கிறப்போ இவங்களுக்கு குடும்ப உறவு, அதே மாதிரி இவங்களுடைய கணவனாக வரக்கூடிய உறவு, அதே மாதிரி இவங்களுக்கு என்னென்ன மாதத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கட்டம் சொல்லும். அதை நீங்கள் ஜாதகத்துலேயும் சொல்லலாம், தனிப்பட்ட முறையிலையும் நம்ம வந்து அதை ப்ராக்டிக்கலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஜாதகம் பார்க்காம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு எண்ணிக்கை 34ன்னு வந்ததுக்கு வந்து நான் சொல்லிட்டேன், 3ங்கிறது தைரிய வீரியம், 4ங்கிறது சுகம், அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. அப்போ இந்த கட்டத்தை இணைக்கிறப்போ இவர்களுக்கு வரக்கூடிய
ஃபேர் வந்து நமக்கு என்ன நட்சத்திரமாக வருவாங்க அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நம்ம வந்து கலத்தரத்தை சுக்கரன்னு சொல்கிறோமா? கலத்தரத்தை சுக்கரன்னு சொல்கிறோம். இந்த சுக்கரனுக்கு 7ஆம் வீடு இங்கே மங்களம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வர்றாரா, அப்போ அவங்களுக்கு கலத்தரம் வந்து விருச்சிக ராசியில் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த விருச்சிக ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்கோ அது எங்கெங்கே பயன்பெறுதோ அந்த ராசியெல்லாம் நம்ம சொல்லலாம். அப்படி சொல்கிறப்ப பொதுவாக அவங்களுக்கு புதனுடைய நட்சத்திரம் வருவாங்க, செவ்வாயுடைய நட்சத்திரம் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதை உறுதியாக சொல்கிறது எப்படின்னா, நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி எடுக்கிறப்போ டக்குன்னு சொல்லிடலாம். அந்த தேதியை வச்சுக்கிட்டு நமக்கு இதில் வந்து பிறந்த நேரம் வேண்டாம், ராசி கட்ட வேண்டாம், இதெல்லாமே வேண்டாம். அது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும், கிரகத்தையும் நட்சத்திரத்தையும் தெரிஞ்சிருந்தால் போதும் சொல்லலாம். அப்போது இந்த பெண்ணுடைய அமைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதங்கிற 6ஆம் இடம் இங்கே சுக்கிரனுடைய வீடு. அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் இங்கேயே இருப்பாங்க, இதே இடத்துல இருப்பாங்க, ரிஷபத்திலேயே. அப்போ அந்த சுக்கிரனுக்கு 7ஆம் இடமான 9ஆம் இடம் இங்கே 12ஆம் இடம். சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் செவ்வாயா, அங்கே அந்த 9 வந்து இங்கே வந்து வருஷத்தில் இருக்கா. அப்போ அந்த 12ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டால் அந்த செவ்வாயுடைய வீட்டில் தான் அயன சைன சுகத்தை அனுபவிக்கணும். அப்போ அந்த செவ்வாயுடைய வீட்டில் உள்ள நட்சத்திரத்தில் தான் அவங்க சுகத்தை அனுபவிக்கணும். அப்போ இங்கே கூட்டினா 34 வந்துச்சா. இந்த 3ங்கிறது வந்து இங்கே காலச்சக்கரத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அவங்களுக்கு 2ஆம் இடமா தனம் வாக்கு குடும்பத்தை எடுத்துக்கிறோம். காலச்சக்கரத்துக்கு தைரிய வீரியம்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் தான் அவங்க அந்த சுகத்தை அனுபவிக்கணும். அப்போ இந்த புதனுடைய நட்சத்திரம் இந்த விருச்சிகத்தில் என்ன இருக்குது? கேட்ட நட்சத்திரம். அப்போ அவங்களுடைய கணவர் கேட்டை நட்சத்திரம். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு ஃபேர் இப்படி சொல்ல முடியும் அப்படின்னு இது ஒரு மாடல் விளக்கத்தை சொல்லிட்டு, இப்போ எந்தெந்த கூட்டு எண்ணிக்கைக்கு எந்தெந்த நட்சத்திரம் உறவாக வரும், நமக்கு வந்து எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன மாதம் திருமண பாக்கியங்கள், சுப பாக்கியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், அதே மாதிரி என்னென்ன கூட்டு எண்ணிக்கைகளுக்கு என்னென்ன வரும்னு இப்போ நான் உங்களுக்கு அங்கே நின்று விளக்க சொல்கிறேன். இது ஒரு விளக்க பாடம் போட்டு காமிச்சேன். அதாவது இந்த ஜாதகம் வந்து மிதுன லக்னம். அப்போது நம்ம 1 எடுக்கணும். இங்கே 1 இருக்கா, லக்னங்கிறது 1, அடுத்தது 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2ங்கிற தனவாக்கு குடும்பத்தில் நமக்கு வந்து இந்த 6ஆம் இடத்துக்கு இணையக்கூடிய 6ங்கிற மாதத்துக்கு இணையக்கூடிய நட்சத்திரம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல பூசமும் ஆயில்யம் இருக்கும், இங்கே கேட்டையும் அனுசும் இருக்கும். அப்போது இந்த பூசம், ஆயில்யம், கேட்டை, அனுசம் இந்த 2 நட்சத்திரத்தில் தான் ஃபேர் வரணும். இந்த 2 நட்சத்திரத்தில் தான் வரணும், இதை தவிர மாற முடியாது. அப்போ இதில் எது உறுதியாக வருது அப்படின்னு அவங்க ஜாதகத்தில் அதை பார்க்குறப்போ, புதன் வலுத்திருந்தா புதன் வருவார், சனி வலுத்திருந்தா சனி வருவார். அப்போ அவங்க ஜாதகத்தில் புதன் இங்கே இருக்கார். அப்போ புதன் திக்பலம் கூட செவ்வாய் இருக்கார். அப்போ இங்கே செவ்வாய் இருக்கார். அப்போ இந்த 6ஆம் வீடாக செவ்வாயுடைய வீடு வருது. அப்போ இந்த செவ்வாய் வந்து அங்கே அவர் மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே இருக்கார். அப்போ மீண்டும் இங்கே என்ன ஆகுது? இந்த செவ்வாய் ராசி தான் உறுதியாகுது. அப்போ இது கடந்து போகுமா? இப்போ நம்ம இதை சொன்னதுக்கு மேசத்தை சொல்லலாமே, ஏன் மேசத்தை சொல்லலை அப்படின்னா, மேசத்தில் புதனுடைய நட்சத்திரம் இல்லை, அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். மேசத்தில் புதனுடைய நட்சத்திரம் இல்லை, மேசத்தில் சனியுடைய நட்சத்திரம் இல்லை. இதை தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சோம்னா அழகாக நம்ம இதுதான் உறுதியான்னு சொல்லிடலாம். இதில் இருக்கிற சப்ஜெக்டில் இருக்கிற ஒளிஞ்சிருக்கிற சின்ன சின்ன ரகசியம். அப்போது இந்த தேதி 34ன்னு வந்திருக்கு, சிலவங்களுக்கு 43ன்னு வரும். இதை நம்ம 43ஆவும் இதை சொல்லலாம். மொத்தமாக கூட்டுறப்ப 43ன்னு எடுக்கலாம், 2 எழுத்தை கூட்டுறப்ப 34ன்னு எடுக்கலாம். இந்த 43 34ன்னு வர்றப்போ அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா, இதை கூட்டுறப்ப 7 ஆயிடுச்சா, அந்த இடத்துல ஒரு சின்ன குழப்பம் வரும் திருமணத்தில். அப்போது இது காதல் திருமணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்? 7ங்கிறது கேது. அப்போ அவங்க ஜாதகத்தில் அந்த கேது கெட்டிருந்தாரு அப்படின்னா அது உறுதியாக காதல் திருமணம். இல்லை அப்படின்னா திருமணத்தப்போ பிரச்சனையாகி திருமணம் நடந்தது
அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இந்த மாதிரி முன்னாடி கொஞ்ச நாள் பேசிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், டெஸ்ட்டு பண்ணுறது. இல்லைன்னா அவங்கள டெஸ்ட்டு பண்ண வச்சு கல்யாணம் பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன திருப்பங்களோட திருமணம் நடக்கும். அதே போல் இந்த 44ன்னு வர்றதும் அப்படி தான். திருமண டைமோ திருமணம் ஆனதுக்கப்புறமும் ஒரு சங்கடங்களை சந்தித்து தான் வருவாங்க. அப்போ அதெல்லாம் வந்து அவங்க ஜாதகத்தில் நம்ம இன்னும் கிரக வலிமையும் பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம கண்ணை மூடிட்டு இந்த நம்பர் மட்டும் எழுதிட்டு சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி தான் இப்போ கூப்பிட்ற நேரத்தை வச்சு கேட்குறோம். இப்போ ஒரு 10:34 கூப்பிட்டியா? இந்த 10:34ங்கிறது 10ங்கிறது ஜீவனம், கர்மம், தொழில், 3ங்கிறது தைரிய வீரியம், 4ங்கிறது சுகம். அப்போ இந்த 3ங்கிற சுகத்தை 4ங்கிற இடத்துல, 4ங்கிறது வீடுங்கிறது குடும்பம் இருக்கிற இடம். அப்போ இந்த 10ங்கிறது வேலையால், அந்த 4ங்கிறது 7ஆம் இடமா 10ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ அங்கே வேலையால். அப்போ வீட்டில் இருக்கிற வேலைக்காரியை நீ கல்யாணம் பண்ணி உன்னை விட்டு போயிட்டாளா அப்படிங்கிற. அப்போ இதையெல்லாம் நம்ம யோசித்து இந்த சிந்தனையில் எடுக்கிறப்ப தான் கிடைக்கும். அப்போ அதில் என்ன பண்ணோன்னா அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு சிலர் கேட்பாங்க, எங்கே இப்போ நான் கூப்பிட்ட நேரத்துக்கு டக்குன்னு சொல்லுப்போம் அப்படிம்பாங்க. என்கிட்ட ஒரு 2-3 ஜோதிடர் என்னை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஜோதிடராக இருந்துட்டு நீங்கள் இந்த வேலையை பண்ணக்கூடாது அப்படின்னு. எப்படி? நான் 40 வருஷமாக அதில் இருக்கேன் அப்படின்னாரு. நீங்கள் 50 வருஷம் கூட இருங்க அப்படின்னு. தப்பு கிடையாது, ஆனால் நீங்கள் ஜோதிட துறைக்கு லாய்க்கில்லை அப்படின்னு. ஒரு சக ஜோதிடரை வாழ முடிக்காத ஒரு ஜோதிடரா கிடையாது. உங்ககிட்ட ஜோதிடர் ஜாதகம் பார்க்க வராங்கன்னா உங்கள் ஜோதிட தொழிலுக்கு தகுந்த காணிக்கை நீங்கள் வாங்கிட்டு பாருங்கள், அது தவறு கிடையாது. ஆனால் ஒருத்தரை ஏளனம் செய்தால் உங்களை ஏளனம் செய்யறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. அதை ஏன் போய் பண்ணுறீங்க? அப்போ என்கிட்ட கேட்டார், உங்களுக்கு சொல்லணுன்ட்டு இல்லை, எனக்கு வாடிக்கையில் உங்கள்கிட்ட அப்படி கேட்கணும் அப்படின்னா எனக்கு பணம் கட்டி வாங்க, இல்லைன்னா என்கிட்ட படிக்க பணம் கட்டி வாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு நேரத்தில் இந்த 34ங்கிறத நான் பாவகமாக எடுப்பேன், ஒரு நேரத்துக்கு கிரகமாக எடுப்பேன், ஒரு நேரத்துக்கு காலையில் நேரத்துக்கு எடுக்கிறப்போ இதை வந்து 3ஆம் இடமா எடுப்பேன், சாயங்கால நேரத்துக்கு எடுக்கிறப்போ இது 3 7 7ஆம் இடமா எடுப்பேன். இது எனக்கு தான், அதை நான் அப்படித்தான் வகுத்து வச்சுருக்கேன். அந்த வகுக்கிறது கழிக்கிறது எடுக்கிறது எங்கிட்ட கேட்டு எங்கிட்ட பழகினதுன்னு தெரியும். நான் போட்டு பார்த்தேன் எனக்கு வரலைன்னா நீங்கள் போட்டு பார்த்தது வந்துட்டு அப்புறம் அதை நான் கற்றுக்கிட்டதுக்கு என்ன அர்த்தம்? அப்போது அந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், யாரையும் யாரும் வெல்லுறதுக்கோ பிடிக்கிறதுக்கோ இல்லை. அவங்க தொழில், அவங்க வாழ்கிறது, அவங்க வாழ்க்கை. இதை எல்லாரும் செய்கிறது வாழ்வாதாரத்துக்காகத்தான். காசே வேண்டான்னு சொல்கிறவரும் காணிக்கை வாங்குறாருன்னா அவருக்கு ஒரு செலவு இருக்குன்னு தானே அர்த்தம். இன்னைக்கு செலவு இல்லாமல் எந்த செயலையும் செய்ய முடியாதில்லை. அப்போது அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். எனக்கு அறிவு அதிகமாக இருக்குது, நான் குப்பை தான், குப்பையிலிருந்து தான் சில மாணிக்கங்கள் கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க. அவர் சொல்லிட்டார், சேத்துல தான் செந்தாமரை வருன்னு. அப்போது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறீங்க, நாம் உணரணும்ல. அதுக்காக சொல்கிறேன். என்ன எத்தனை பேர் மறைச்சாலும் என் வெளிச்சம் எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கும். இன்றைக்கி நான் 3000 5000 வாங்குறேன் அப்படின்னா அது எனக்கு தேடி வர்றது என்னை தேடித்தான் வரும். ஏன் அதை வாங்குறேன்னு கூட ஒரு எனக்கு தெரிஞ்சு எனக்குள்ளே வச்சுருக்கிற ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கூட இருக்கிற 10 பேர்த்தில் 4 பேர்த்த அவங்க கூப்பிட்டு கேட்பாங்கல்ல, இந்த இவர் கூடயே இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அந்த 4 பேர்த்துக்கு என்னால் ஒரு வருமானம் வரும்ல, அது அவங்களுக்கு போயிட்டு எனக்கு வந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கிட்ட வர்றது எங்கிட்ட தானே வரும். அதுக்கு இடையில் அவங்களுக்கு 2 ஜீவிதம் நடக்குதுன்னா அவங்க ஜீவனம் நடக்கட்டும், அதுக்காகத்தான் அதை வாங்கிறது. அப்போது இந்த மாதிரி நம்ம பல வகையில், ஏன்னா இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயமா நடக்கிறது திருமணம் தான். இன்னைக்கு பல பேர்த்துக்கும் பல பிரச்சனைகளை சொல்லக்கூடியது திருமணம், மறுமணம். ஏன்னா பல திருமணங்கள் வெறுமணமாக போய் மறுமணத்தில் நடக்கிறது இருக்குது. அப்போ இந்த மறுமணங்கிறது அதுக்கு மேலே மோசம், அதுக்கு மேலே மோசம். அது பண்ட வைக்கிறது அதுக்கு மேலே கஷ்டம். திருமணம் கூட நம்ம சொல்லிடலாம், ஏதாவது இப்போ புது ப்ரெஸ் பீஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பொய்யை பேசி நடத்திடலாம். மறுமணங்கிறது அப்படி இல்லைல்ல. அட இவன் என்ன தப்பு பண்ணானா அவகிட்ட இருந்து வந்துட்டான், அவன் என்ன தப்பு பண்ணாலும் இவகிட்ட இருந்து, 2 பேர்த்துக்கிட்டையும் மைனஸை மட்டும்தான் பேச முடியும், ப்ளஸ்ஸே பேச மாட்டாங்க யாரும். பெற்றவங்களை தவிர வேறு யாரும் பேச மாட்டாங்க. அப்போது அதையெல்லாம் எப்போ நடக்கும் எப்படி நடக்குன்னு யாருனால ஒருத்தர்னால சொல்ல முடியும்னா ஜோதிடர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும், வேற யாருனாலையும் சொல்ல முடியாது.
அதில் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக நம்ம உள்ளே போய் அதை படித்து ரெடி பண்ணி நம்ம அனுபவித்து தெரிஞ்சுக்கிறப்போ அது எத்தனை நாள் எப்படி என்ன ஏதுங்கிற வரைக்கும் சொல்லலாம். இது ரஜினி ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, வாழ்கிற நாள் தெரிஞ்சிருச்சுன்னா சாகிற நாள் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்கிற நாள் நரகமாயிருங்கிற மாதிரி, எப்போ பிரிவுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இன்றைக்கி சேர்றதுக்கு சங்கடப்படுவோம். அந்த மாதிரி இப்போ இது ஒரு உங்களுக்கு புது சப்ஜெக்டாக இருக்கலாம். இந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ நான் ஒரு புரிகிற அளவுக்கு சொல்லியிருக்கேன், போட்டு எடுத்துக்கலாம். அப்போ வரவங்களுக்கு வந்து நம்ம வந்து குடும்ப உறவுகளை கேட்குறது கூட ஈஸியாக கேட்டுடலாம். இந்த நட்சத்திரத்தில் தான் உங்கள் வீட்டில் ஆள் இருப்பான்னு கேளுங்க, ஆமான்ருவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு நண்பர் எனக்கு கூப்பிட்றப்ப 50 வயசு, 50 வயசு, இந்த 50 வயசை வச்சுக்கிட்டு பலன் சொல்லலாம். எத்தனை வயசு? 50 வயசு. 50 வயசுக்கு உண்டான கிரகங்களுக்கு வயசு எடுக்கணும். அப்போ 50 வயசுங்கிறப்ப அனுபவ வயசாயிருது. இந்த அனுபவ வயசில் அனுபவ கிரகம் யார்? சனி பகவான் அனுபவ கிரகம், சுக்கிர பகவான் அனுபவ கிரகம், குரு பகவான் அனுபவ கிரகம். அப்போ இதில் யாரை சேர்த்தணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்போ சனி பகவானுங்கிறதுக்கு 19 வருஷம், சுக்கிர பகவானுக்கு 20 வருஷம், குரு பகவான் 16 வருஷம். அப்போ அதுக்கடுத்தது குரு பகவான் தான் அங்கே வந்து உட்காரு. அப்போ 50 வயசுங்கிறப்ப நம்ம 54 வயசு வரைக்கும் உள்ள குரு பகவான் எடுக்கிறோம். அப்போ குருவுக்கு உண்டான கேள்வியெல்லாம் என்னென்ன ஒருகிட்ட கேட்டுகிட்டே வாங்க. ஆமாம் குரு என்னத்தை பண்ணுவார்? 50 வயசில் குழந்தை குட்டி இருந்தால் கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பார், குடும்பத்தில் கடன் இருந்தால் கட்டணும்னு நினைப்பார், குருவுக்கு உண்டானது தங்கத்தை வாங்கணும்னு நினைப்பார், இல்லைன்னா வச்சதை திருப்பணும்னு நினைப்பார். அப்போ அந்த குரு வீட்டில் இருக்கிற ஏதாவது நட்சத்திரம் அவர் வீட்டில் இருக்கு. அப்போ குரு வீட்டில் இருக்கிற நட்சத்திரமெல்லாம் கேளுங்க. குரு வீட்டில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது? மூல நட்சத்திரம் இருக்குது, பூராடம் இருக்குது, உத்திராடம் இருக்குது. இதில் எல்லாம் உங்கள் வீட்டில் நட்சத்திரம் இருக்குதான்னு கேளுங்க. அப்போ அந்த குருவுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற வீட்டில் இருக்கிற நட்சத்திரம் இருக்குதான்னு கேளுங்க. இப்போ இந்த குருவுக்கு இந்த குருவை எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம தனுசு குருவை பற்றி பேசிட்டு இருக்கோன்னா, மீன குருவுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது அவருடைய நட்சத்திர ராசியாக இருக்கும். பேசுகிறவருடைய நட்சத்திர ராசி கேட்டுடலாம். அந்த அஸ்தம், சித்திரை, உத்திரம். உத்தர துண்டு பட்டதுனால உத்தரம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அஸ்தம் சித்திரையை கேளுங்க, ஆமான்று. இதுக்கு 4ஆம் இடம், அது தாய்மை. அப்போ அந்த தாய்க்கு பிறந்தவர் தான் இந்த நட்சத்திரத்தில் இருப்பார். இந்த தாய்க்கு பிறந்தவர் தான் இந்த நட்சத்திரத்தில் இருப்பார். ஏன்னா எந்த திசைக்கு எதிர் திசை வேலை செய்யுது, பல ஜோதிட குருமார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த எதிர் திசையை எந்த மாதிரியெல்லாம் எடுக்கலன்னு நாம கற்றுக்குறோம், அவ்வளோதான். இப்போ இந்த ஜாதகிக்கு இது 9ஆம் இடம், தந்தை. அப்போ இந்த தந்தைங்கிற குரு இங்கே போய் உக்காந்துருக்கார் 10ல். அப்போ நம்ம என்ன சொல்ல? அப்போ தந்தை ஜீவனம் பண்ணுறவர்னு சொல்லிடலாம். தந்தை ஜீவனம் பண்ணுறவர். ஏன்னா அப்போ 9க்கு 10ல் போய் உக்காந்துருந்தா தந்தை ஜீவனம் பண்ணுறவர் தானே. அந்த வருமானம் வீட்டுக்கு கரெக்டாக வருமாங்கிறது அது உத்திரட்டாதியா, ரேவதியா, பூரட்டாதியாங்கிறத வச்சு சொல்லணும். அப்போ அந்த உத்திரட்டாதி ரேவதிங்கிறப்ப நம்ம இந்த இடத்த மட்டும் ஸ்கொயர் பண்ணி சொல்கிறப்ப என்ன சொல்கிறோம்? பூரட்டாதியாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வருமானம் வரும். ஏன்னா பாதி இங்கே போயிடுதில்ல. உத்திரட்டாதியாக இருந்தால் கஷ்டப்பட்டு வருமானம் வரும். ரேவதியாக இருந்தால் புத்தினால சம்பாதிப்பார். அவ்வளோதான் வித்தியாசம். இதை அந்த இடத்துல ஃபாலோ பண்ணி பேசணும்னா நம்ம ஜாதகம் சொல்லியாச்சு. அதிகமாக யோசிக்க தேவையில்லை. இந்த இடம் 12ஆம் வீடு, இந்த இடம் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீடு. இந்த லக்கணத்துக்கு எத்தனை வீடாக இருக்கட்டும், காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீடு. உங்கள் வீட்டிலேருந்து வெளியூர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்தீங்களுக்கு கேளுங்க, ஆமாம்பாங்க. ஏன்னா இந்த ஒரு ஜாதகத்தில் பிறந்தவங்களுக்கு 10ஆம் இடம் வரும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிறவங்கள இந்த ஜாதகியை வெளியூரை போய் தான் பொழைச்சிட்டு வரணும். அது சின்ன வயசு வந்ததுக்கு அப்புறமா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அதை கேட்கணும். அதை எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ஜாதகிக்கு இங்கே புதன் செவ்வாய் வலுத்திருக்கு. இந்த செவ்வாய்ங்கிற அதாவது 11ஆம் அதிபதிக்கு 12ல் போய் இந்த சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார். அப்போ என்ன ஆகும்? இங்கே நமக்கு லக்னத்துக்கு 1, 2, 3 இந்த இடத்துல எல்லாம் கிரகம் இல்லை அங்கே ஜாதகத்துலன்னு வச்சிங்களா. அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த புதனுங்கிற 10, இந்த செவ்வாய் 17, இந்த செவ்வாய்ங்கிறது 7. அப்போ இந்த 7 மட்டும் கழிச்சிட்டிங்கன்னா புதனுங்கிற 10, 17ல் 7 போச்சுன்னா 10. 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன்னு கேட்டால் ஆமாம் அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அதீத அறிவும்போம். புதன் செவ்வாய்னா அதீத அறிவு.
கண்டுபிடிக்கக்கூடிய அறிவு. அப்போது இந்த அதீத அறிவில் இந்த இடத்துல எல்லாம் எந்த கிரகம் இல்லை அப்படின்னா அதீத அறிவை கொஞ்சம் பாதியோடு நின்றுச்சுன்னு அர்த்தம். அப்படி கேட்டிங்கன்னா ஆமாம்மா. அப்போ நம்ம கேட்டோம் ஆமான்ட்டாங்க. அப்போது அதிலிருந்து இந்த லக்னத்துக்கு இது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். இந்த தொழில் தந்தைங்கிறது அந்த தொழிலுக்கு 12ல் இருக்கார், 9ஆம் இடம். அப்போ தந்தை உள்ளூர்லேயும் வெளியூர்லேயும் வேலை பார்த்தாருன்னு கேட்டால் ஆமாம் அப்படிம்பாங்க. அதாவது ஒவ்வொரு பாவகத்தை வச்சுக்கிட்டு அந்த பாவத்துக்கு அது என்ன காரகத்துவம், அது என்ன குணம், ஆதிபத்தியம், அதுக்கு அந்த 2, 2, 11, 12 அப்படிங்கிறத எடுத்து பலன்னு சொன்னோம்னா அந்தந்த உறவுகளுக்கு சொல்லிடலாம். இது ஜாதகத்தில். அப்படியே நம்ம பிறந்த தேதியில் எப்படி சொல்லலாம், பிறந்த தேதியில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பிறந்த தேதியில் 12/6/1987 அப்படிங்கிறப்போ 3ங்கிற பணம் முன்னாடி இருக்குது, 6ங்கிற செல்வம் பின்னாடி இருக்குது. எப்படி? குரு தான் பணம், சுக்கிரன் தான் செல்வம். அப்போ 3ங்கிற பணம் முன்னாடி இருக்குது, 6ங்கிற செல்வம் பின்னாடி இருக்குது. அப்போ இந்த பணத்துக்கு இந்த செல்வம் தேடி போகணும். இந்த பணம் இந்த செல்வத்தை தேடி போனால் தான் செல்வங்கிறது நமக்கு நிலையாக கிடைக்கும். அப்போ கேட்கலாம், ஏங்க உங்கள் வீட்டிலேருந்து அதே மாதிரி தொழிலுக்காக வெளியில் போய் சம்பாரிச்சிட்டு வந்தவங்க யாருன்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் 9, 1, 10 லக்னங்கிறது சூரியன், 9ங்கிறது செவ்வாய், இது 2ம் சேர்ந்தா 10. அப்போ தந்தைங்கிறவர் பணத்துக்காக வெளியில் போயிட்டு வந்தாரா? அதுக்கப்புறம் 8 கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரா? 8, 7 8ங்கிறது நம்ம இப்போ சனியுடைய காரகத்துவத்தையெல்லாம் எடுத்துக்கலாம். 7ங்கிறது கேதுவுடைய காரகத்துவத்தை எடுத்துக்கலாம். கேதுங்கிறது பொடி ஆகிறது, சனிங்கிறது மண், நிலம், அதாவது இரும்பு, வண்டி, வாகனம் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம், இரும்பு சம்மந்தப்பட்டதெல்லாம். நம்ம என்ன எடுக்கிறோம், இங்கே முன்னாடி குரு வளர்த்ததுனால இங்கே வந்து குருங்கிறது வந்து நமக்கு 9ஆம் இடம் பாக்கியத்தை சொல்லக்கூடியவர். அப்போ அங்கே அந்த 9ஆம் இடத்துலேருந்து அவர் 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 5ஆம் இடங்கிறது குடும்பத்தையும் வேலையும் நமக்குடைய இருக்கக்கூடிய இருப்பிடத்தையும் சொல்லக்கூடியது. அப்போது அவர் என்ன கேட்டால், நீங்கள் வந்து கட்டட வேலைக்காக வெளியூர் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தீங்களான்னு கேட்குறோம். ஏன்னா இங்கே கேதுங்கிறது பொடி கேது தான் சிமெண்ட்டு, இந்த பவுடராக இருக்கிற விஷயமெல்லாம் நம்ம கேதுவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ அதை கன்வெர்ட் பண்ணி கேட்குறோம் ஆமாங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பிறந்த தேதியை வச்சுக்கிட்டு நம்ம நிறையா விஷயத்தை பேசலாம், நிறையா செயல்பாட்டை சொல்லலாம். அப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் அதாவது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு வரக்கூடியவங்களை எப்படி வேணாலும் ஆச்சரியப்படுத்தலாம். என்னுடைய இப்போ மெயினாக எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேட்குற நேரத்தை வச்சு பேசுகிற விஷயந்தான் எனக்கு நிறையா வெற்றியை தருது. நம்ம அதில் இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணுறேன் நான். அதாவது கண்ணை மூடுனா ஸ்கேன் பண்ண மாதிரி நமக்கு விஷயம் தெரியணும். அவங்க கூப்பிட்ட நேரம் 7/7னா 7/7ங்கிறது 14, 7ங்கிறது கேது, 1ங்கிறது சூரியன், 4ங்கிறது ராகு. இந்த 7/14ங்கிறது புதன். அப்போ சூரியன், ராகு, புதன், கேது இவங்க 4 பேர்த்தையும் நம்ம இப்போ கோச்சாரத்தில் எங்கே கணக்கில் இருக்காங்க. அப்போ அந்த வீடு என்னென்ன உறவை சொல்லுது, எந்தெந்த உறவு அந்த வீட்டில் இருக்குது. அப்போ அந்தந்த வீட்டுக்குள்ளே அந்தந்த உறவு அந்தந்த மூலையில் இருக்கணும், அந்தந்த திசையில் இருக்கணும். அப்போது புதன்கிறது வெளிச்சம், புதன்கிறது ஹாலு. அப்போது நமக்கு சூரியங்கிறது பாதுகாப்பு. அப்போ நம்ம கேட்குறோம், புதன்கிற ஹாலில் சூரியங்கிற சக்கரம் ஏதாவது வச்சுருக்கீங்களா, இல்லை வாசலில் ஏதாவது திருஷ்டி சூரியனாக வச்சுருக்கீங்களான்னு கேட்குறோம். நம்ம பார்க்கல, கேட்குறோம் ஆமாங்கிறாங்க. அப்போது அந்த நமக்கு 4 வந்தப்போ, ராகு வந்தப்போ வாஸ்து பிரச்சனைகளால் வீடு பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ உங்கள் வீட்டில் பின்னாடி முன்னாடியும் வீடு கிராக்கு விட்டுருக்குதான்னு கேட்குறோம். நம்ம அங்கே போகல, இங்கேருந்து கேட்குறோம் ஆமாங்கிறாங்க. புதன்கிறது 5ங்கிறது புதன்கிறது கேட்டுன்னு எடுக்கிறேன் நான், மதில் சுமரு கேட்டுன்னு எடுக்கிறேன். அப்போ உங்கள் வீட்டில் ஒரு கேட்டு கீழே இறங்கி நிற்கிதான்னு கேட்குறோம். இது நம்ம கேட்குறேன்னு சொன்னதெல்லாம் கிரகம் சொல்லி தருதுன்னு சொல்கிறேன். நான் கேட்கல, கிரகத்தை நம்பி பதில் பேசுகிறேன்னு சொல்கிறேன். அப்போது இந்த மாதிரி நம்ம கேட்குறப்போ விஷயங்கள் நமக்கு வெற்றியை தரும். நமக்கு என்ன தோணுதோ அது நமக்கு ஒரு ஆள் சொல்லித்தராங்கன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை நம்ம வெளியில் சொல்லிடணும். தவறோ சரியோ அதை சொல்லிட்டா, தவறாக இருந்தால் அடுத்தது ஏன் தவறாச்சுங்கிறது அது உணர்த்தி தரும், சரி பண்ணிக்கலாம். ஆனால் சரியாக இருந்தால் ஏன் சொல்லலின்னு சங்கடப்படுவோம். அதை நம்ம சரியாக தான் யோசித்தோம் அப்படிங்கிற சங்கடம் வரக்கூடாது. அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து எனக்கு தெரிந்ததையும் நான் கற்று உணர்ந்ததையும் உங்களிடம் பகிர்ந்து கொண்டு இந்த